மற்றும் ஐஜேகே பார்ட்டியின் ஃபவுண்டர் அண்ட் லீடர். நாளில் புதிய சிம்ஸ் விஸ்டா ஓபிடி பிளாக், சிம்ஸ் ஹலோ டாக்டர் ஆப் மற்றும் சிம்ஸ் ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட் ஆகியவற்றின் புதிய அத்தியாயங்களை நாம் தொடங்க இருக்கிறோம். மருத்துவம் சொல்லி தந்த ஆசான் இந்த நேரத்தில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு 25 years என்னால் முடிந்தவரை இயன்றவரை செய்து கொண்டிருக்கின்றோம். 2 மருத்துவக் கல்லூரியை நிறுவினோம். இன்று 3வது மருத்துவக் கல்லூரியும் நிறுவிக் கொண்டிருக்கின்றோம். அதை தவிர இந்த கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட 15 வருஷமா சிறப்பாக செயல்பட்டு இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் என்ன? மருத்துவத்தில் மட்டுமல்ல, என் வாழ்க்கையின் ஆசான் தந்தையார் தான். 30 கன்சல்டேஷன் ரூம்ஸ் திறந்தோம், எஸ்தெட்டிக் கிளினிக் பண்ணியிருக்கோம், அதை தவிர இஎன்டி கிளினிக் பண்ணியிருக்கோம், விஸ்தான்ற ஒரு 5 ஸ்பெஷல் கிளினிக்ஸ் திறந்துருக்கோம். டாக்டர் ராஜு சிவசாமி அவர்கள் வைஸ் பிரசிடென்ட். இப்பொழுது ஹலோ டாக்டர் மொபைல் ஆப் ஓட லான்ச் பார்க்கவிருக்கு. டாக்டர் மொபைல் ஆப் வெளியிடப்பட உள்ளது. அவர்களிடம் வழங்குவதற்காக டாக்டர் ராஜு சிவசாமி அவர்களை அழைக்கிறோம். சிம்ஸ் ஹாஸ்பிட்டலின் கார்ப்பரேட் பிரவுச்சர் வெளியீடு. முக்கியமான பகுதிக்கு நாம் செல்கிறோம். சிம்ஸ் விஸ்டா நோயாளிகளின் மருத்துவ அனுபவத்தை மேலும் வசதியாக சிம்ஸின் பேஷண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜேர்னியில் மற்றொரு முக்கியமான முன்னேற்றமாக அமைவிட்டோம். இப்போது அதன் அதிகாரப்பூர்வ லான்ச்சை மேற்கொள்ளவிருக்கிறோம். இந்த சிறப்பான தருணத்திற்காக இருக்கிறோம். இன்றைய நாளின் மற்றொரு சிறப்பான விஷயம் இது சிம்ஸ் விஸ்டா லான்ச். மேலும் வசதியாக்கவும் இந்த நிர்வாகத்தினுடைய நிறுவனர் என் அன்பு மகன் ரவி பச்சமுத்து அவர்களே, பெருமைக்குரிய பெரியசாமி அவர்களே, எதிரிலே இருக்கிற இந்த மருத்துவமனையுடைய டாக்டர்ஸ் அவர்களே, இந்த தகவலை மக்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு பெரிய மனதோடு கூடியிருக்கிற பத்திரிகை நண்பர்களே, அதேபோல தொலைக்காட்சி நண்பர்களே, இன்றைக்கு ஒரு தந்தைக்கு என்ன வேண்டும்? தந்தை தான் பெற்ற குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள், அதுவும் அவர்கள் வாழ்கிற அந்த காலத்தில் எப்படி இருக்கிறார்கள்? ஸ்ரீலங்காரர்களா அல்லது பொது வாழ்வை தன் வாழ்வாக நினைத்துக் கொண்டிருக்கிற அந்த இனத்தைச் சேர்ந்தவர்களா என்று பார்த்தால், உங்களுக்கு எல்லாம் தெரியும், திருக்குறள்ல மகன் தந்தைக்காற்றும் உதவி, அவன் தந்தை என்னவற்றான் சொல் என்று கொள்வார். மகன் தந்தைக்காற்று உதவி, அவன் தந்தை என்னவற்றான் கொள் என்பாங்க. அப்படின்னா ஒரு மகன் அவங்களுடைய தந்தைக்கு பெரிதாக அவனை செஞ்சிட முடியாது, அவங்களோட பாதுகாப்பதை தவிர. ஆனால் மக்கள் பேச கேட்க வேண்டும். தந்தை எப்போ இந்த மகனை பெறுவதற்கு அவன் தந்தை என்னவற்றான் என்ன தவம் செய்தவனோ என்று மக்கள் பேச வேண்டும். நான் எல்லா வகையிலும் கொடுத்து வைத்தவன், ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெற்றேன்.
குறிப்பாக ரவி அவர்கள் எங்கள் குடும்பத்தில் பிறந்த பிறகுதான் எங்களுக்கான ஒரு எதிர்காலமே உண்டானது. வருதா, நமக்கு எத்தனை கோடி லாபம் வருது, அந்த சிந்தனை என்னை முதல் கொண்டு எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் அப்படி இல்லை. மாற்று சிந்தனைகளும் புதுசாக மக்களுக்கு சேவை எளிதாக்க வேண்டும், குறைந்த செலவில் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதுனால ஐடியாஸ் தான் போகணும். முதல்ல பணம்லாம் ரெண்டாவது. சிந்திக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டவர், பழக்கம் கொண்டவர். திறன்கிறத விட ஒரு பழக்கம் அப்படிதான் இருக்குது. அந்த வகையில் நான் நல்ல பிள்ளைகளை பெற்றிருக்கிறேன். என்னுடைய பெயரையும் புகழையும் காப்பாற்றுகிற வகையில் அவர்கள் உழைத்து பாராட்ட வேண்டும். அந்த வகையில் நான் கொடுத்திருத்தவன். அந்த வகையில் இன்றைக்கு 88வது வயது. இன்றைக்கு இந்த நாளில் எனக்கு அதே மாதிரி இவங்க எதை செய்தாலும் இந்த பிள்ளைகள் அத்தனை பேரும் ஏதாவது புதிதாக தாம் செய்கிற தொழில் ஒரு உருவாக்கம் கொண்டு வர வேண்டுமானால் அதற்கு என் தந்தை பிறந்த நாள் என்று வரும் என்று காத்திருக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள். அத்தகைய பிள்ளைகளை பற்றி நான் உள்ளபடியே பெருமைப்படுகிறேன். அவருடைய முயற்சி மீண்டும் மீண்டும் பல வகையில் அவர் செய்கின்ற தொழிலுக்கும் இந்த மருத்துவமனைக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று சொல்லி என்னுடைய அன்பு மகனை ரவி பச்சைமுத்து அவர்களை என்னுடைய 88வது பிறந்த நாளில் பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க, அவரும் அந்த குடும்பத்திலும் வாழ்க என்று சொல்லி இங்கே வந்திருக்கிற அவங்க அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படின்ற மாதிரி சாய்னு சொல்லலாம். சிம்ஸ் ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட் அழகு என்பது அனைவருக்கும் ஒரே மாதிரியான வரையறை கொண்டதாக இல்லாமல் ஒவ்வொரு தனி நபரையும் ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட்களின் நிபுணத்துவத்தை ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட் உருவாக்கப்பட்டு லான்ச் பார்க்க இருக்கிறோம். சிம்ஸ் ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட் தருணம் இது. சிம்ஸ் ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட்டின் லோகோ லான்ச் நம்ம இப்ப பார்த்தோம். சாய் அப்படின்னு கொடுக்கலாம். சிம்ஸ் ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட்டோட லோகோ அது. இன்னைக்கு ஐயாவின் பிறந்த நாள்ல மற்றொரு சிறப்பு அம்சமாக இந்த சிம்ஸ் ஏஸ்தெட்டிக் இன்ஸ்டிடியூட்டை அறிமுகப்படுத்தி